மவனே என்ன மோதிட வாடா. இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3ல இருக்கும். இஷ்யூ 1 and 2 பார்க்கறவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். இங்க என்ன நடக்குது? எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. இங்க இருந்த எல்லாரும் எப்படி செத்தாங்க? இவங்க எல்லாரும் யாரு கொலை பண்ணது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்லிட்டு அவர் உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அபார்ட்மெண்ட் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. அப்ப அவர் பின்னாடி இருந்து அப்படின்னு ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேட்க ப்ரூஸ் அப்படியே அவருக்கு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்போ ப்ரூஸ் முன்னாடி ஒரு மிகப்பெரிய டைட்டன் வந்து நிக்குது. அதை பார்த்ததும் ப்ரூஸுக்கு அள்ளு விட்டுருச்சு. நீ யாரு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ப்ரூஸ் பயத்திலே அந்த டைட்டனை பார்த்து கத்துறாரு. நீ ரொம்ப பலவீனமா இருக்க அப்படின்னு அந்த டைட்டன் ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு அந்த டைட்டன் தன்னோட 2 கையை வச்சு ப்ரூஸோட தலையை 2 கையால புடிச்சு அப்படியே அந்த டைட்டன் ப்ரூஸோட தலையை அமுக்க ஆரம்பிக்குது. ப்ரூஸ் அப்படியே அந்த இடத்துல தலை வெடிச்சு இறந்துடுறாரு. கண்ணை முடிச்சு பாருங்க, நீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு தெரியாம லேசா உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸை மயக்கத்துல இருந்து எழுப்புறாரு. மயக்கத்துல இருந்து எழுந்ததும் ப்ரூஸ் எனக்கு எதுக்கு மயக்க மருந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவர் தூக்கி வீசிடுறாரு. அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் பறந்து போய் செவத்துல மோதி கீழே விழுகிறாரு. அவர்கிட்ட நம்ம ப்ரூஸ் போய் நீ யாருன்றத வாயை திறந்து சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் இருந்துட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க அற்புதமானவர், அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. உங்கள மாதிரி ஒருத்தர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வாயை மூடுறா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ யாரு? நீ தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னால உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. நான் சொன்ன மாதிரி என்னோட பேரு டாக்டர் ப்ரூஸ் பேனர். உங்களோட பேர் என்னது அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவர்கிட்ட வெள்ளி என்னோட பேரு டாக்டர் ராபர்ட் ப்ரூஸ் பேனர். ஒரு சில பேர் என்ன ஹல்க்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ப்ரூஸ் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த டைமென்ஷன்ல இருக்கிற ஹல்கோட ஞாபகம் வருது. இப்போ ஸ்டேஜ் 3ல இருக்கு. இப்போ ஹல்க் ஜெயிண்ட் சைஸ் உல்வரினோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சண்டை எந்த அளவுக்கு போயிருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரூஸ் ஸ்டேஜ் 3ல இருந்து ஸ்டேஜ் 1க்கு மிஷினை டீஆக்டிவேட் பண்றாரு. அப்போ அந்த டைமென்ஷன்ல ஹல்க்கும் ஜெயிண்ட் சைஸ் உல்வரினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹல்க் உல்வரினோட கையை பாதியா பிச்சு அவரோட கையில உள்ள கிளாஸை வச்சு அவர் குத்த போறாரு. அப்போ ப்ரூஸ் ஸ்டேஜ் 3 மிஷினை டீஆக்டிவேட் பண்ணதுனால திடீர்னு உல்வரின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஹல்க் உல்வரினோட கிளாஸை வச்சு அவரையே குத்திடுறாரு. அப்போ ப்ரூஸ் ஸ்டேஜ் 3 டீஆக்டிவேட் பண்ணதும் திடீர்னு உல்வரின் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. உல்வரினை குத்திட்டு இருந்த ஹல்க் திடீர்னு மறைஞ்சதும் ஹல்க் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஹல்க் பின்னாடி யாரும் வந்திருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. யாரது அப்படின்னு அந்த இடத்துல ஹல்க் திரும்பி பார்க்க அப்போ ஹல்க் முன்னாடி ஒரு மிகப்பெரிய டைட்டன் வந்து நிக்குது. அந்த டைட்டனை பார்த்ததும் நம்ம ஹல்க் யார் நீ இங்க எதுக்காக வந்திருக்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹல்க் அந்த டைட்டனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் அவர் இருந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த டைட்டன் மேல குதிக்க போறாரு. அப்போ அந்த டைட்டன் இருந்த இடம் தெரியாம திடீர்னு மறைஞ்சிடுது. அந்த டைட்டன் மேல குதிக்க போன ஹல்க் அந்த டைட்டன் திடீர்னு மறைஞ்சதும் அப்படியே கீழே குதிச்சிடுறாரு. எங்க போன, திரும்பி வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு நம்ம ஹல்க் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸும் வேற டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸும் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு அவர்கிட்ட வெள்ள எனக்கு காமா ரேடியேஷனால தான் ஹல்க்ன்ற ஒரு பவர் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நான் சாதாரண ஒரு மனுஷனா தான் இருந்துட்டு இருந்தேன். ஆமா, உங்க உலகம் எப்படிப்பட்டது? உங்க உலகத்தை பத்தி ஏகப்பட்ட கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீனும் ப்ரூஸ் பேனர்னு சொல்ற, அப்புறம் ஏன் உன்னால ஹல்கா மாற முடியல அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு நான் உங்கள ஒருத்தர் இல்ல ஹல்க், நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்னோட உலகத்தை பாதுகாக்கவும் என்னோட நாட்டு வளர்ச்சிக்காகவும் நான் ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சேன். அது பேரு ஜி பாம். அது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு. அதை வச்சு ஒரு நாட்டையே ஒரே செகண்ட்ல இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஜி பாம கண்டுபிடிச்சு நான் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தேன். அரசாங்கமும் அதை வாங்கி அந்த ஜி பாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து மற்ற உலக நாடுகள்லாம் நடுங்குச்சு. ஆனா நான் மட்டும் அப்போ வெள்ளந்தியா இருந்துட்டேன். அப்போ அரசாங்கத்துக்கு கீழே இருந்த மோசமான அதிகாரிகள்னால நான் உருவாக்கின அந்த ஜி பாமே பல பேர் அழிவுகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கு நான் ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. என்னால எப்படி அவங்களை எதிர்த்து போராடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவா மறைஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் உங்களை தேடினேன். நான் உருவாக்கின அந்த ஒரு ஜி பாம் வச்சு அது மாதிரி ஏகப்பட்ட ஜி பாம்ஸை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஜி பாம்ஸை வச்சு பல நாடுகள் மேல தூக்கி போட்டு வெடிக்கவும் வச்சாங்க. அந்த சக்தி வாய்ந்த ஜி பாம் வெடிச்சதுல அதுல இருந்து வந்த ரேடியேஷன் பொதுமக்களை என்ன மாதிரி பாதிக்கும் அப்படின்றத பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த ஜி பாம் வெடிச்சு அதுல இருந்து உயிர் பழச்சவங்களை ராணுவம் அவங்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பாமோட ரேடியேஷனால பாதிக்கப்பட்டதுனால அவங்க மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸ் சொல்றாரு. மிருகமானா எப்படி, என்ன மாதிரியா அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு. ஆமா, உங்களை மாதிரி தான் அப்படின்னு அந்த ப்ரூஸ் சொல்ல அப்படியே அந்த ஜி பாம் வெடிச்சு அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவங்களை காட்டுறாங்க. அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் ஹல்காவும் பல வடிவத்துல மிருகமாவும் மாறி இருக்காங்க. இதை கேட்டது ப்ரூஸ்க்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடுது. அந்த டைமென்ஷனை சேர்ந்த ப்ரூஸை பிடிச்சி இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதை யார் பண்ணது அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கோவத்தோட கேட்க இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் பிரசிடென்ட் தான் அப்படின்னு அவர் ப்ரூஸ் கிட்ட சொல்றாரு. அப்போ இங்க நடந்த எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் தான் காரணமா அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அப்படியே சாக்காயிடுறாரு. இதோட இந்த கோபக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.